Lesson 156 Uses of why. பாட எண் 156. why என்ற வினா வாக்கியத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Let's learn usage. Why is used to ask about reasons and explanations. Why is used to ask about reasons and explanations. Why ஏன் why ஏன் why என்ற வினா வாக்கியமானது ஒரு செயல் எந்த காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. why என்ற வினா வாக்கியமானது ஒரு செயல் எந்த காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. In these lessons, we are going to use two tenses. They are simple present tense and simple past tense with a why. Let's see the pattern. The pattern is why, then helping verb, then subject, then main verb. Helping verbs are do, does, did. Do and does is used in simple present tense. Did is used in simple past tense. Let's see the examples. In Tamil, இந்த பாடத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த இரண்டு டென்ஸ்களையும் வினா வாக்கியமான ஒய்யுடன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதோட வாக்கிய அமைப்பானது ஒய், அதற்கடுத்தது ஹெல்பிங் வேர், அதற்கடுத்தது சப்ஜெக்ட், அதற்கடுத்தது மெயின் வேர். ஹெல்பிங் வேர்ப் டூ, டஸ், டிட் என்ற மூன்று வார்த்தைகள் தான் ஹெல்பிங் வெர்ப் என்று அழைக்கப்படுகிறது. டூ, டஸ் இந்த இரண்டு வார்த்தைகளையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் பயன்படுத்த வேண்டும். டிட் இந்த வார்த்தையை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? We are going to see examples in simple present tense. சிம்பிள் ப்ரெசன்ஸில் தான் நாம் இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்க்க இருக்கிறோம். Why do you call me? ஏன் என்னை அழைக்கிறாய்? Why do you call me? ஏன் என்னை அழைக்கிறாய்? Why does he waste his time? அவன் ஏன் அவனுடைய நேரத்தை வீணடிக்கிறான்? Why does he waste his time? அவன் ஏன் அவனுடைய நேரத்தை வீணாக்குகிறான்? Why does she wait here? ஏன் அவள் இங்கே காத்திருக்கிறாள்? Why does she wait here? அவள் ஏன் இங்கே காத்திருக்கிறாள்? Why do they come here? ஏன் அவர்கள் இங்கே வருகிறார்கள்? Why do they come here? ஏன் அவர்கள் இங்கே வருகிறார்கள்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் he, she, it சப்ஜெக்டாக வந்தால் நம்ம அதற்கு டஸ் பயன்படுத்த வேண்டும். I, we, you, they இந்த 4 ப்ரொனவுன்களுக்கும் கேள்வியில் do பயன்படுத்த வேண்டும். Let's make some sentences in simple past tense. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வாக்கியங்கள் அமைக்கலாமா? Why did you meet him? ஏன் அவனை சந்தித்தாய்? Why did you meet him? ஏன் அவனை சந்தித்தாய்? Why did he scold her? ஏன் அவன் அவளை திட்டினான்? Why did he scold her? ஏன் அவன் அவளை திட்டினான்? Why did they protest? ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? Why did they protest? ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? சிம்பிள் பர்சன்ஸில் வினாக்கள் அமைக்கும்போது ஹெல்பிங் வெர்பாக எல்லா ப்ரொனவுன்ஸ்க்கும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே டிட் என்ற வார்த்தையை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். யுவர் அசஸ்மெண்ட் இஸ் யூ ஹவ் டு மேக் 10 to 20 சென்டென்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸிங் WH கொஸ்டின் வேர்ட்ஸ் why. உங்களுக்கான பயிற்சியானது why என்ற வினா வாக்கியத்தை பயன்படுத்தி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மற்றும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் 10 to 20 வாக்கியங்கள் எழுதி பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். We have completed 156 lesson. If you have missed or forgotten our lesson, you go to the playlist and play our videos. நாம் இதுவரை 156 பாடங்களை கற்றிருக்கிறோம். நம்முடைய கடந்த பாடங்களை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கடந்த பாடங்கள் அனைத்தும் பிளேலிஸ்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான பாடங்களை எடுத்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கிடலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் விடையளிக்க தயாராக இருக்கிறோம்.
Write your doubts and comments in comment section. We are ready to answer.